பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில நீங்கள் காரணம் இல்லாமல் இந்த செய்தியை கேட்கப் போவதில்லை, ஒரு காரணத்தோடு கேட்க போறீங்க. இந்த நாள் முழுவதும் தேவ பலனும் கிருபையும் உங்களை ஆட்கொள்ள போகிறது அதிக நிச்சயம். ஓகே, ஜீசஸ் மீட் யூடியூப் ஃபேமிலிஸ் கர்த்தருக்குள் தைரியமாக இருப்பீங்க நம்புகிறேன். அதே போல் ஃபேஸ்புக்கில் இருக்கிற பிள்ளைகளும் கர்த்தரோடு கூட இருப்பீங்க நம்புகிறேன். சரி, வார்த்தை என்ன சொல்லுகிறது கேட்போமா? இன்றைக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு விளக்குகிறேன். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படாம பேதுரு காலியான வலையை, காலியான போட்ல உட்கார்ந்து வலையை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. வலையில் ஏதாவதும் கிழிஞ்சு போயிருக்கா, ஏன் ஒரு மீனும் மாட்டிலேயே, போட்டும் காலி வலையும் காலின்னா இருதயம் மட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறுமையா இருக்கும். அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் வந்து, எப்பா கொஞ்சம் போட் எனக்கு கொடு, இந்த படகுல உட்கார்ந்து நான் ஜனங்களுக்கு பேசுகிறேன் என்று இயேசு சொல்ல, முன்பின் அறியாத சூழ்நிலையில் இயேசுக்கு தன் படகை கொடுத்தார். இயேசு உட்கார்ந்தார், மனதார பிரசங்கம் பண்ணார், ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்படி போதகம் பண்ணி முடித்த பின்பு எல்லாரும் போயிட்டாங்க. பேதுரு போக முடியாது, படகு வேணும். அந்த படகை இயேசு திரும்ப கொடுக்கும்போது இயேசு சொன்னார், சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலையை போடுங்க. இயேசு சொன்ன நேரம் இரவு நேரம் இல்லை, பகல் நேரம். இரவில் தான் மீனவர்கள் கடலுக்கு செல்வார்கள், உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். காலையில் திரும்பி வந்துடுவாங்க. பகலில் யாரும் மீன் பிடிக்க மாட்டாங்க. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, டைம் பாஸ் பண்ணுறவங்க தான் பகலில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு அன்டைமில் இயேசு சொல்கிறார், ஆழத்துக்கு போ. நீங்கள் என் சீசன்லாம் முடிஞ்சு போச்சு, என் காலம்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எதிர்பார்த்த மாதங்கள்லாம் கடந்து போச்சு, இனி எனக்கு எங்கே அற்புதம், எனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு அன்டைமா? நீங்கள் வைத்த டெட்லைன்லாம் முடிஞ்சிருச்சா? இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆழத்துக்கு போங்க. ஆழத்துக்கு போ என்று சொல்லும் போதே நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அந்த கடல் கரை ஓரத்தில் நிற்கிறோம். ஐயா, ஆழத்துக்கு போக 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 தான் அந்த ஆழத்தின் மேன்மை தெரியும். ஓரத்தில் நின்னா பாதத்தில் தண்ணி போடும், கொஞ்சம் போனால் முழங்கால் அளவு, கொஞ்சம் போனால் இடுப்பளவு. அது தாண்டி உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கால் தானாக தூக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு பேர் நீச்சல் ஆழம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆழத்துக்கு வரணும். எப்போவாவது ஒரு முறை அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன், அதுவும் சண்டே சர்வீஸ்க்கு போனால் தான், அதுவும் சில பாட்டு வந்தால் தான். அப்படின்னு நீங்கள் இருக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவியில் நிரம்பி களி கூறுங்க, அந்நிய பாஷைகளில் பேசுங்க. கஷ்டமான நேரங்களில் அந்நிய பாஷையில் கண்ணீரோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் ஆழத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆழத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அன்றைக்கு பேதுரும் அவனுடைய கூட்டாளிகளும் ஆழத்துக்கு போனதுனால அங்கே என்ன நடந்தது? திரளான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஆழத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. இதுதான் இன்றைக்குரிய வார்த்தை. ஆழமான ஒரு ஜெப ஜீவியம், ஆழமான பரிசுத்த ஜீவியம், ஆழமான வேத தியானம் என் வாழ்க்கையில் வரட்டும்பான்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு தருவார். உங்களை அப்போ வேறு ஆழமாக போச்சுன்னா காற்றடிக்கும், புயல் அடிக்கும், மரம் வந்து முறிஞ்சு விழாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆர் யூ ரெடி? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அருமையான இயேசுராஜா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இப்பொழுதும் சோர்ந்து போயிருந்த தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், என் அருமையான முதியவர்கள், என் சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும் தேவ பலத்தால் இன்றைக்கு அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள்.
ஆமென். என் நாட்கள் முடிந்து விட்டது ஆண்டவரே, இனி என்னால் என்ன செய்ய முடியும், எல்லாம் ஆண்டவரே எல்லாம் லேட் ஆகி போச்சு, இனி அவ்வளவுதான் என்று ஆண்டவரே கிவ் அப் பண்ணவங்களெல்லாம், சோர்ந்து போனவங்களெல்லாம் என் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உம்முடைய பிரசன்னம் நிரம்புகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாக இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துட்டார். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. இப்போ நீங்க தைரியமாயிட்டீங்களா? இந்த செய்தி யார் யாருக்கு அனுப்புறீங்களோ அவர்களெல்லாம் கர்த்தருக்குள்ள வந்துருவாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.